ஹாய், வெல்கம் பேக் டு தமிழ்ட்ரானிக் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஆர்டினோ யூனோ போர்டு. இது எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வச்சுக்கிட்டு நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. டியூல் இன்லைன் பேக்கேஜ் பேஸ் பண்ண ஒரு போர்டு. அதாவது இங்கே வந்து ஃபிசிக்கலாக வந்து ஒரு 28 பின் ஐசி இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த ஆர்டினோ யூனோ போர்டில் வந்து எஸ்எம்டி இருக்கும், சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ்னு. ரெண்டுத்துக்கும் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எம்டி பேஸ் பண்ண ஆர்டினோ போர்டு கொஞ்சம் காஸ்ட்டு கம்மி, இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்பென்சிவ். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இது நம்மளால் சர்வீஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் அதை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ஹாபியஸ்ட் ஒரு ஆர்டினோ போர்டை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற ராங் கனெக்ஷனால ஒரு ஆர்டினோ போர்டு ஃபெயிலியர் ஆகுறது குவைட் காமனான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆன ஒரு ஆர்டினோ போர்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய ஆர்டினோ யூனோ போர்டை பிளிங்கிங் எல்இடி ப்ரோக்ராமை லோட் பண்ணி ட்ரை பண்ணுறேன். அப்லோடுன்னு பட்டன் கொடுத்த உடனே அப்லோடிங் அப்படின்னு ஃப்ளாஷ் ஆகுதே தவிர என்னுடைய ப்ரோக்ராம் ஆர்டினோவில் ஃப்ளாஷ் ஆகலை. ஏன்னா அட்டெம்ப்ட் 1 2 3 ட்ரை எடுக்குது, ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த ஆர்டினோ யூனோவில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த அட்மெகா 328 தான் ப்ராப்ளமாக இருக்கிற சான்சஸ் நிறைய இருக்குது. ஒன்று இந்த ஐசி டேமேஜ் ஆகிருக்கணும், இல்லாட்டி அந்த இருக்கிற பூட் லோடர் வந்து கரெக்டாக இருக்கணும். ஏன்னா ஆர்டினோ ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகிறது அந்த அட்மெகா 328 தான். இந்த அட்மெகா 328 நான் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து டைரெக்டாக ஆர்டினோ யூனோ போர்டில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அட்மெகா 328 ஐசியில் வந்து பூட் லோடிங் வேணும். பூட் லோடிங்ன்றது ஆர்டினோவுடைய ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. இந்த பூட் லோடர் ஐசி இல்லை, ப்ரோக்ராம் வந்து அந்த ஐசிக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு நார்மல் அட்மெகா 328 ஐசியை ஆர்டினோ கம்பேட்டபிளாக மாற்ற முடியாது. அது முதல்ல பூட் லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற ஒரு ஆர்டினோ போர்டை வச்சுக்கிட்டு அதை வந்து சரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்ற டீட்டெயில் வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக ஒரு கெட்டுப்போன ஆர்டினோ யூனோ போர்டை எப்படி இன்னொரு ஆர்டினோ யூனோ போர்டை வச்சுக்கிட்டு பூட் லோட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக இருக்கும். அதை ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க.